Hi guys, a very good evening. Very good evening to all of you. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான எக்ஸாம் நமக்கு வரப்போகுதுன்றது தெரியும் சரிங்களா. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான எக்ஸாம்ல பிசிக்கல் அல்லது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் போஸ்டிங் கிடைக்கக்கூடியது எஸ்எஸ்சி சிஜிஎல்னு சொல்லுவோம். ஸோ அதில் குரூப் ஏ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குரூப் ஏ போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது இல்லாமல் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் இருக்கும்ல, ஸோ இது எல்லாமே எதில் ஃபில் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்சி மூலியமா அதுவும் சிஜிஎல் மூலியமா தான் ஃபில் ஆகும். ஸோ இந்த ஒரு போஸ்டிங்ல போய் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க படிச்சு நல்ல மார்க்லாம் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நல்ல மார்க்லாம் வாங்கினதுக்கு அப்புறமே பிசிக்கல் அல்லது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, அதை கிளியர் பண்ணலைன்னா என்ன ஆகும், அதை கிளியர் பண்ணணும்னா என்னென்ன இருக்கணும், எப்படி இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதானது இந்த செஷன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டியர் 1 எப்பயுமே இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும் சரிங்களா. ஆமாவா இல்லையா? டியர் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா டியர் 1 இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். இது காமன் ஃபார் எவ்ரி எல்லாருக்குமே இது சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 கொஸ்டின் 50 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க், ஜென்ரல் ரீசனிங் 25 கொஸ்டின் 50 மார்க் அண்ட் குவான்டிட்டி ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 50 மார்க். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 200 மார்க். ஆப்வியஸ்லி நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 நிமிஷம் சரிங்களா. 1 hour டைம் கொடுத்துருவாங்க. 1 hourல என்ன பண்ணுவீங்க, இந்த இது ஃபுல்லாகவே சால்வ் பண்ணும். ஸோ இதில் என்னன்னா கம்போசட் டைம் தான். ஸோ மாற்றி மாற்றி போயிட்டு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ்க்கு மட்டும் இவ்வளோ மணி நேரம், ரீசனிங்க்கு மட்டும் இவ்வளோ நிமிஷம் அப்படின்னு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்போசட் டைம் தான். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, 60 நிமிஷத்துல முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ டியர் 1 அப்படின்றது கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இது உங்களுடைய ஃபைனல் மெரிட்டை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறது கிடையாது ஓகேங்களா. ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும் இல்லையா, அது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு இதை அஃபெக்ட் பண்ணாது. வெறும் என்னது குவாலிஃபை பண்ணிட்டீங்களா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டியர் 2ஓட மார்க்கை வச்சு மட்டும்தான் இது மார்க்கை வச்சு மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ டியர் 1 வெறும் டியர் 2 எழுதுறதுக்காக மட்டும்தான் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டியர் 2ல பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு இருக்கு. ஸோ இந்த பேப்பர் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் எல்லாருக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு, ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு, அண்ட் டியர் 3 பார்த்தீங்கன்னா சிஏ ஆடிட்டிங் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சரிங்களா. அப்போ டியர் 1 கிளியர் பண்ணிட்டு டியர் 2 போகணும். டியர் 2ல பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு இருக்கும். ஸோ பேப்பர் 1 காமன் ஃபார் ஆல் அதர் போஸ்ட், ஜேஎஸ்ஓ அண்ட் ஆடிட் இல்லாமல் மீதி இருக்க போஸ்ட் எல்லாமே டியர் இது மட்டும் ஓகேங்களா. பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து ஜேஎஸ்ஓக்கு அது தனியாக இன்னொரு நாள் நடக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் சொல்லுவாங்க, அதுக்கு தனியாக இன்னொரு நாள் நடக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணால் அந்தந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படி கிளியர் பண்ணலைன்னா காமனாக இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 செக்ஷன் 2 ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த செக்ஷன் 1ல 2 செக்ஷன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ செக்ஷன் 1 என்னவா பிரியுதுன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சரிங்களா. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லும்போது 30 கொஸ்டின் மொத்தமாக எவ்வளோ 60 கொஸ்டின்ஸ். அது ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இதுல 3 மார்க், டியர் 2 இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்னு கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா இதுக்கு 180 மார்க்ஸ் ஓகேங்களா. மொத்தமா பார்த்தீங்கன்னா இதுக்கு செக்ஷன் 1க்கு மட்டும் எவ்வளோ 180 மார்க்ஸ். ஸோ இதோட வெயிட்டேஜ் பாருங்க, ரீசனிங்க்கு 23% வெயிட்டேஜ், அந்த ஆப்டிக்கும் பார்த்தீங்கன்னா 23% வெயிட்டேஜ். அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தனியா பிரிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தனியா பிரிக்கிறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷுடைய வெயிட்டேஜ் தான் அதிகம் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷுடைய வெயிட்டேஜ் தான் அதிகம். எவ்வளோ 45 கொஸ்டின் இன்டூ 3 135 மார்க். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் 75 மார்க். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 19% தான் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ஆனா இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு நிமிஷம், ஓகே. ஆனா இதுக்கு இங்கிலீஷ்க்கு பாத்தீங்கன்னா 35% வெயிட்டேஜ். இதுதான் எல்லாத்தையும் விட வெயிட்டேஜ் அதிகம். ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் வெயிட்டேஜ் கம்மி பண்ணதுனால இங்கிலீஷ்க்கு அதிகம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே மட்டும் தனியா சேர்த்து 1 மணி நேரம், இது ரெண்டுத்துக்குமே மட்டும் தனியா சேர்த்து 1 மணி நேரம் ஓகேங்களா. ஸோ
ஏற்கனவே 2 hours of examination முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ன்னு சொல்லிட்டு அதுல மட்டும் தேர்ட் செஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து டேட்டா என்ட்ரி டெஸ்ட், அதாவது டைப்பிங்கும் கம்ப்யூட்டரும் இருக்கும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெறும் குவாலிஃபைங் இன் நேச்சர். இதோட மார்க் உங்களுக்கு எந்த இதுலயுமே அஃபெக்ட் ஆகாது. பட் இதுல குவாலிஃபை பண்ணலன்னா இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்துமே பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கம்ப்யூட்டர்ல, மொத்தமா 60 மார்க் அதுக்கு. இதுக்கு தனியா பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் கொடுத்துருவாங்க. இது வெறும் குவாலிஃபைங் இன் நேச்சர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டைப்பிங் டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலி நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. நீங்க வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணாலுமே உங்களால இந்த டைப்பிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி நீங்க வீட்டில் உட்காந்து, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நான் வீட்டில் உட்காந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் எங்கேயும் கிளாஸஸ்லாம் போகல. ஸோ வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 12 மினிட்ஸ்லேயே முடிச்சுட்டேன். மீதி 3 மினிட்ஸ் உட்காந்துட்டு நான் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணனா இல்லையான்ற அளவுக்கு வெரிஃபை பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே குவாலிஃபைங் தான். இது குவாலிஃபை பண்ணாதான் இந்த மார்க்கே பார்ப்பாங்க. இது குவாலிஃபை பண்ணலன்னா அந்த மார்க்கை உங்களை பார்க்க கூட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ மொத்தமா இதோட வெயிட்டேஜ் எவ்வளவு சொல்றாங்க, இதோட டோட்டல் மார்க் எவ்வளோனா 390. ஓகேங்களா? Tier 2 அப்படின்றது எவ்வளவு மார்க்குக்கு நடக்கும், 390 மார்க்ஸுக்கு நடக்கும் மொத்தமா. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 390 மார்க்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்க அப்படின்றதானது உங்களை டிட்டர்மைன் பண்ணும். 390க்கு 320, 315. ஓகேங்களா? ஸோ 300 மேலன்றது மினிமம். ஓகேங்களா? அதுல நோ டவுட். ஸோ 300க்கு மேல, பட் 320லேருந்து 350க்குள்ள எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதுதான் இது உங்களோட போஸ்ட் டிட்டர்மெண்ட். 350லாம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 350, 360லாம் வாங்கிட்டீங்கன்னா அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க தான் மேலே இருப்பீங்க. ஸோ நீங்க நினைக்கிற போஸ்ட் உங்களால என்னது போய் உட்கார முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா, நினைக்கிற போஸ்ட் இஷ்டப்படி போய் உட்கார முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் கொஸ்டின் மார்க்கா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சிஜிஎல பொறுத்த வரைக்கும் 2ஆ பிரிக்கலாம் எல்லா ஜாப்ஸையும். ஓகேங்களா? ஸோ சிஜிஎல ஜஸ்ட் பாஸ் கிளியர் பண்ணவங்க இல்லாம ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கி கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க கிட்ட ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒன்று டெஸ்க் ஜாபா இருக்கும். ஓகேங்களா? டெஸ்க்ல உட்காந்து பார்க்கலாம். அல்லது என்னன்னா ஃபீல்டு ஜாபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்க் ஜாப் வேணுமா ஃபீல்டு ஜாப் வேணுமான்றதை ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கணும். டெஸ்க் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ஆஃபீஸர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி உட்கார்ந்தீங்க அப்படின்னா எங்கனாலுமே ஆஃபீஸ்க்கு 9 to 5 ஜாப் போயிட்டு வரணும். ஸோ உங்களோட வேலை அன்னைக்கு என்ன சொல்றாங்க, ரொட்டீனா அதையே ஃபுல்லா ஒரு 30 to 40 இயர்ஸ்க்கு பண்ற மாதிரி இருக்கும். அது டெஸ்க். ஃபீல்டு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான், இப்போ வந்து இன்கம் டேக்ஸ்லயோ ஜிஎஸ்டிலயோ, ஓகேங்களா, வேற என்ன சொல்லலாம், நார்கோட்டிக்ஸ்லயோ சிபிஐலயோ அந்த மாதிரிலாம் வேலைக்கு போனீங்க அப்படின்னா அங்க உங்களால என்ன பண்ண முடியாது, சிஸ்டம்ல உட்காந்து வேலை பார்க்க டைமே இருக்காது. அங்க போறது இங்க போறது, அங்க ரைடு போறது, இங்க இதுவா போறது, அது இதுன்னு சொல்லிட்டு அதுலயே பிஸியா இருக்கும். ஸோ அதுதான் இது ஃபீல்டு ஜாப். ஓகேங்களா? ஸோ டெஸ்க் ஜாப் போறீங்களா ஃபீல்ட் ஜாப் போறீங்களான்றதுதான் முக்கியம். டெஸ்க் ஜாப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்காது, பிசிக்கல் அல்லது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது. அதாவது மெடிக்கலி நீங்க ஃபிட்டா இல்லையா அப்படின்றதான் டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கேட்பாங்க, அதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஒன்று நடக்கும், அவ்வளவுதான். தவிர டெஸ்க் ஜாப்க்கு அவ்வளவுதான், அதுல மேஜரா வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஃபீல்டு ஜாப்க்குள்ள நீங்க போறீங்கன்னா உங்களால எந்திரிச்சு நடந்து ஓடி குதிச்சு அதெல்லாமே உங்களால பண்ண முடியணும் இல்லையா? அப்ப அதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, பிசிக்கல் அல்லது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ன்றத தனியா வச்சிருக்காங்க ஃபீல்ட் ஜாபுக்கு போறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா யாருக்காங்கன்னா இன்ஸ்பெக்டர், போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸா இருக்கட்டும், எக்ஸாமினரா இருக்கட்டும், அல்லது ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரா இருக்கட்டும், அவங்களுக்கு இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், நார்கோட்டிக்ஸ்க்கு போறவங்க இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அல்லது ஒரு சென்ட்ரல் எக்ஸசைஸ் அல்லது எக்ஸாமினர் அல்லது ப்ரிவென்டிவ் ஆஃபீஸருடைய இந்த போஸ்ட்டுக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும்னு பாருங்க. மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னு தனியாக பிரிச்சுட்டாங்க. மேல் கேண்டிடேட்ஸோட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கணும்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். சரிங்களா? செஸ்ட் பார்த்தீங்கன்னா 181 சென்டிமீட்டர் ஃபுல்லி எக்ஸ்பாண்டட் வித் மினிமம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஹைட் பார்த்தீங்கன்னா
இந்த கர்வாலிஸ், அசாமீஸ், கோர்காஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதாவது 175.5 இருக்கணும்னா மினிமம் 157.5 இருக்கணும்னா இவங்க என்ன பண்ணலாம் 152.5 இருந்தா போதும் சரிங்களா. ஏன்னா அந்த மலை அந்த மவுண்டனஸ் ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலா ஹைட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் என்னன்னா 1600 மீட்டர்ஸ் 15 மினிட்ஸ்ல ஓடணும் சரிங்களா. அது ஒன்று. அண்ட் சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் 30 மினிட்ஸ்ல ஓடணும் சைக்கிளிங் பண்ணணும் சரிங்களா. ஓகே. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சிபிஎன்ல நார்கோட்டிக்ஸ்ல சப் இன்ஸ்பெக்டரோட போஸ்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சைக்கிளிங் அவசியம் இல்லை, வாக்கிங் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே. இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தாங்க அப்படின்னா மினிமம் சொல்றாங்க ஹைட் 152 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், வெயிட் மினிமம் 48 kg ஆச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி மவுண்டனஸ் ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு 2.5 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்ல ரிலாக்ஸேஷன் இருக்குமா, அதே மாதிரி வெயிட்லயும் பாத்தீங்கன்னா 2 கிலோ கம்மியா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வாக்கிங் பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் நடக்கணுமா, சைக்கிளிங் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டரா 25 நிமிஷத்துல ஓடணுமா. இதுவும் சப் இன்ஸ்பெக்டருக்கு தேவை கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் சிபிஎனுக்கும் சென்ட்ரல் எக்ஸைஸ் எக்ஸாமினர் அல்லது ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எதுக்கு பாத்தீங்கன்னா சிபிஐக்கு ஓகேங்களா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஹைட் வந்து மென்னுக்கு மினிமம் 165 இருக்கணும், விமனுக்கு வந்து 150 இருக்கணும் ஓகேங்களா. ஹில்ஸ்மன் அண்ட் ட்ரைபல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்ட்டாங்க சரிங்களா. செஸ்ட் பாத்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பான்ஷனோட. இது வந்து விமனுக்கு, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. விஷன் இருக்கு, ஐசைட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசைட் வித் ஆர் வித்வுட் கிளாஸஸ், கண்ணாடி போட்டோ போடாமலோ. டிஸ்டன்ஸ் விஷன் 6/6 in one and 6/9 in other eye இருக்கணும். நியர் விஷன் 0.6 in one eye and 0.8 in the other இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா physical standards for the post of sub inspector in National Investigation Agency NIA சரிங்களா. NIA பாத்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட்ல என்னென்ன இருக்கணும், மென்னுக்கு ஹைட் மினிமம் 170, விமனுக்கு மினிமம் 150, அதே 5 சென்டிமீட்டர் இது இருக்கு, அதே 76 சென்டிமீட்டர் செஸ்ட். ஐயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் அது இருக்கு சரிங்களா. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் சேம் தான், சிபிஐக்கும் என்ஐஏக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சேமா தான் இருக்கு சரிங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அல்லது ஜூனியர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் இன் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ என்சிபியா இருக்கட்டும் ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, மென் வந்து அட்லீஸ்ட் 165 ஆச்சும் இருக்கணும், விமன் வந்து 152 ஆச்சும் இருக்கணும் ஹைட். அண்ட் சென்டிமீட்டர்ஸ் செஸ்ட் பாத்தீங்கன்னா 76 இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இது கிடையாதுன்றாங்க. ஐசைட் சேம் கண்டிஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, விஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, சேம் அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு, சில அதாவது இந்த நான் மென்ஷன் பண்ண இந்த சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, எல்லாத்துக்குமே எல்லாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு போறீங்க, எனக்கு இதுதான் மேம் டார்கெட், எனக்கு இங்கே தான் போகணும், என்னது நார்கோட்டிக்ஸ் தான் போகணும் அல்லது என்ஐஏ தான் போகணும் அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டா இருந்துச்சுன்னா இதெல்லாமே பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மேட்ச் ஆகுதா இல்லையான்றது ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறது அட்வைசபிளா இருக்கும் சரிங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நினைச்சுங்க, தனியா என்னால எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல மேம், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு யோசிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்க ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு தமிழ் எஸ்எஸ்சின்னு செலக்ட் பண்ணுங்க. நமக்கு செலக்ஷனுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இந்த பேட்ச் வாங்கினீங்க அப்படின்னா பேசிக்ல இருந்து எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணப்படும், எல்லாருமே எல்லா சிலபஸையும் முடிச்சிடுவாங்க, சிலபஸ் முடிச்சு எங்க இருந்து படிக்கணும் என்ன பண்ணணும் ஏதுன்றதையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேட்ச் இன்னும் வாங்காதவங்க என்ன பண்ணலாம், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிட்டு ஓகேங்களா, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு பேட்சை வாங்கிக்கலாம். என்ன பண்ணுங்க, எப்பயுமே இங்க போயிட்டு மோர் ஆஃபர்ஸ்னு போங்க,
என்டர் கூப்பன் கோடு போங்க Y350ன்ற கோட அப்ளை பண்ணுங்க சரிங்களா Y350ன்ற கோட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு flat 17% ஆஃப் ஸோ ப்ராடக்ட் எவ்வளோ சொல்றாங்க 2900 சம்திங் சொல்றாங்க இவ்வளோ வாங்க வேண்டாம் ஓகேங்களா Y350ன்ற கோட அப்ளை பண்ணுங்க வெறும் 2400 சம்திங்க்கு வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த கோட மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஐ see you guys in the other sessions ஓகேங்களா மற்ற செஷன்ஸ்ல பார்க்கலாம் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு வாட்டி லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலரா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ guys, thank you so much and see you guys soon. Bye bye, take care.